Very happy evening, friends. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 7 ப்ரோஸ் சைபர் சேஃப்டிங்கிற பாடத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரின்னு சொல்லி இது என்ன பட்டர்ஃப்ளைனுடைய லைஃப் சைக்கிள் வந்து பிக்சரா காமிச்சிருக்காங்க. பட்டாம்பூச்சியினுடைய இந்த லைஃப் சைக்கிள் இதுதான் நாங்க ஆல்ரெடி பயாலஜில படிச்சிருக்கோமே, இதையே நாங்க வந்து இப்ப மறுபடியும் இதை பார்க்கணும். இதுல இருந்து என்ன ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்க எல்லாருக்கும் இருக்கலாம். ஸோ ஸோ ஒரு பட்டாம்பூச்சியினுடைய லைஃப் சைக்கிள்னு பார்த்தோம்னா ஒரு முட்டை, அந்த முட்டையிலேருந்து அடுத்த கட்டமானது இந்த கேட்டர்பில்லர், அதாவது இந்த கம்பளி புழு ஸ்டேஜுக்கு போகும். அடுத்தபடியாக இந்த கூட்டுப்புழு நிலையை தான் நம்ம பியூப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனலி இட் பிகம்ஸ் பட்டர்ஃப்ளை. ஸோ நிறைய ப்ராசஸ், எடுத்தோடனே அது வந்து ஒரு பட்டாம்பூச்சியா வர்றது கிடையாது. முட்டையிலேருந்து ஆரம்பிச்சு அடுத்தடுத்து வெவ்வேறு ஸ்டேஜஸை கடந்துதான் அது வந்து ஒரு அழகான பட்டாம்பூச்சியா ஆகுது. சரி, இதுல என்ன இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது? சோ இந்த பட்டாம்பூச்சி எப்படி வந்து உருவாகுதுங்கிறத வந்து ஒரு விஞ்ஞானி பார்த்திருந்தார். அப்போ வந்து தன் கண்ணுக்கு முன்னாடி இந்த பியூப்பா ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இந்த பட்டர்ஃப்ளைய பார்த்திருக்க. ஸோ எவ்வளோ கஷ்டப்படுறது இல்ல. நான் வேணா இதை உடைச்சு விட்டேன்னா அது சுலபமாவே பட்டாம்பூச்சி ஆயிடும்ல. ஏன் அதுவாவே தானே கஷ்டப்பட்டு வெளியில வரணும்? நான் வேணா உதவி செய்யறேனே இது பட்டாம்பூச்சியா வெளியில வர்றதுக்கு, அது இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். Why this butterfly is struggling so much? Let me help this butterfly out so that it can fly easily. அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுது அவருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாரு, அந்த பியூப்பா ஃபேஸ்ல இருக்கு இல்லையா இந்த பட்டாம்பூச்சி, அதை வந்து உடைச்சு விட பாக்குற. சோ தட் ஏன் உடைச்சு விடுற, அது ஒரு பட்டாம்பூச்சியாவே வெளியில வந்துருமே அப்படிங்கிறதுக்காக. தானாவே அது முயற்சி தான் செஞ்சுட்டு இருக்கு. ஆனா இவருக்கு வந்து அதை இன்னும் சுலபமாக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் இந்த மாதிரி பண்றாரு. ஹி இஸ் ஆல்சோ நாட் ராங் இன் திஸ் ஃபேஸ் இஃப் அட் ஆல் வி திங்க். அவருடைய நிலையில இருந்து பார்க்கறது அதை ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறது, நம்ம உதவி செய்யலாமேங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அவர் அதை பண்றாரு. ஆனா அது என்ன ஆயிடுது, பட்டாம்பூச்சியே வெளியில வந்த உடனே அது இறந்து போயிடுது. இட் இஸ் இட் கெட்ஸ் டை. ஏன் அப்படி நடக்கிறது? ஏன்னா அது ஒவ்வொரு ஃபேஸா வந்து தானே வந்து மாறி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறது. இந்த இடையில மனிதருடைய உதவினால இது என்ன ஆயிடுது, தன்னுடைய ப்ராசஸ்ல தானே வந்து ஆஹ் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம போயிடுறது. ஸோ he thinks that he is helping this butterfly, but it isn't so. Struggles and challenges are required for us to grow stronger and become who we are meant to be. இந்த நீதிக்கும் இந்த மாறலுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தமா இருக்கும்? அதுவே தானாவே ஒவ்வொரு கட்டமா தான் மாறிட்டு வருது, பட்டாம்பூச்சி ஆறுது. இவர் உதவி செய்யணுங்கிற பட்சத்துல இது என்ன பண்றார், உதவி ஹெல்ப் பண்றார். அதுவே என்ன ஆயிடுது, அதோடைய உயிருக்கே ஆபத்தா போயிடுது. ஸோ ஈச் ஒன் ஆஃப் அஸ், whenever if at all we want to achieve a certain task in life or certain goal in life, we need to undergo certain level of struggles and challenges. அந்த கடினமான காலங்களா இருக்கட்டும், அந்த போராட்டமா இருக்கட்டும், அது நம்ம எதிர்கொண்டாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கே அது உதவிகரமா இருக்கும். கஷ்டமே படாம சுலபமாவே ஒரு வேலையை செஞ்சிருவேன் அப்படின்னா அது வாய்ப்பே இல்லை, அது நடக்கவே நடக்காது. அந்த ஒரு சவால்களும் அந்த போராட்டங்களும் இருந்தா மட்டும்தான் நம்மளால இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும், அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், நம்மளுடைய லட்சியத்தை நம்மளால அடையவும் முடியும். ஸோ தி ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு ஹெல்ப் அஸ் பிகம் வெரி ஸ்ட்ராங், அச்சீவ் ஆர் கோல்ஸ். So with that good note, we will move on to today's class. So if at all you face any struggles or challenges, don't think that why am I alone facing these struggles and challenges? ஏன் நான் மட்டும் இந்த இவ்வளோ கஷ்டப்படணும், நான் மட்டும் ஏன் இவ்வளோ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வராதீங்க. இது கட்டாயமா நீங்க வளர்றதுக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா தான் அது கட்டாயமாக இருக்கும். திங்க் இன் தட் பாசிட்டிவ் மேனர். வித் அ குட் நோட், ஐ வில் பிகின் டுடேஸ் செஷன், சைபர் சேஃப்டி, இணையதளத்தில் பாதுகாப்பு. நம்ம எல்லாருமே இப்ப சமீப காலத்துல சேஃப்டிங்கிறது இட்ஸ் நாட் ஓன்லி in terms of cyber safety. We need to be protective as we move out of our house as well. பாதுகாப்பாக தான் நம்ம இருக்கணும். நிறைய இந்த குட் டச் பேட் டச்லாம்
நிறைய இப்ப கேள்விப்பட்டுட்டே வரோம் இல்லையா? வி ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் தீஸ் திங்ஸ், குட் டச், பேட் டச், சைபர் சேஃப்டி, ஹவு வி நீட் டு பி சேஃப். இணையதளத்துல எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. தட் இஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன். நமக்கு சொந்தமான பர்சனல் விஷயத்த வந்து எதையுமே நம்ம ஷேர் பண்ணவே கூடாது. நம்மளுடைய வயசா இருக்கலாம், நம்ம எங்க தங்கி இருக்கோம், நம்ம எந்த ஊரை சேர்ந்தவங்க, நம்ம எங்க படிக்கிறோம், இது போன்ற தகவல்களை வந்து நம்ம ஒருபோதும் ஷேரே பண்ணக்கூடாது. அதுவும் இந்த ஆதார் டீட்டெயில், பேன் கார்டு டீட்டெயில், இது போன்ற தகவல்களும் நம்ம ஷேரே பண்ணக்கூடாது. ஏன்னா ஈஸியா நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை வந்து சைபர் சேஃப்டி இஸ் தி நேம் ஆஃப் தி ப்ரோஸ். ஸோ இந்த கதையிலயுமே வந்து எப்படி பாதுகாப்பா இருக்கணுங்கிறது தான் ஒரு உரையாடல். ஒரு அப்பா அம்மா, இர இரண்டு குழந்தைகள். அப்பா வந்து இஸ் டெல்லிங் தி ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ், ஹவு டு பி சேஃப் while we while we use internet. ஸோ டெக்ஸ்ட் புக்ல வந்து இந்த பாடத்துல எப்படி இருக்கும், ஐம் நாட் ஷேரிங் த சேம் இமேஜஸ் பிகாஸ் இட் இஸ் வெரி ஸ்மால். இஃப் அட் ஆல் ஐ ஷேர் இட் ஆன் தி ஸ்க்ரீன், அதை ஸ்க்ரீன்ல நான் இப்போ ஷேர் பண்ணேன்னா ரொம்ப சின்னதாக காமிக்குங்கிறதுனால ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் மை ஓன் பிக்சர்ஸ் அண்ட் கான்வர்சேஷன் ரிமைன்ஸ் தி சேம். அவங்க ரெண்டு பேருக்கு இடையே இருக்கக்கூடிய உரையாடல் அதே தான், ஆனால் பிக்சர்ஸ் மட்டும் நான் இங்கே மாத்திப்பேன் உங்களுக்கு இது பெருசா தெரியணுங்கிறதுக்காக. ஒரு நாள் என்ன ஆகுது, ஒன் டே கிளாடின் ஆஸ்க் ஹிஸ் மதர். கிளாடின் அம்மாவை பார்த்து கேட்கிறான். ஹீ இஸ் கிளாடின் மதர். So there are four main characters in this story: father, mother, son, and daughter. Gladyn, Rani, then their parents. பையனுடைய பேரு கிளாடின், பொண்ணுடைய பேர் ராணி, அம்மா அப்பா. இவங்க நாலு பேருக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த கதையில நம்ம பார்ப்போம். ஒரு நாள் கிளாடின் வந்து அம்மாட்ட கேக்குறான், அம்மா உங்களுக்கு தெரியுமா இந்த ஸ்க்ரூ காஜுங்கிறது எப்படி வேலை செய்யுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மதர், டு யூ நோ ஹவ் அ ஸ்க்ரூ காஜ் ஒர்க்ஸ்? ஸ்க்ரூ காஜ் அப்படின்னா ஒரு டூல், இட்ஸ் அ ஒர்க்கிங் டூல். இது வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு மெஷரிங் டூல், ஒரு அளக்கிறதுக்காக உபயோகப்படுற ஒரு கருவி. மதர், டு யூ நோ ஹவ் அ ஸ்க்ரூ காஜ் ஒர்க்ஸ்? ஸோ கிளாடன் இஸ் ஆஸ்கிங் ஹிஸ் மதர். நோ சன், லெட் அஸ் browse it in இன்டர்நெட். இல்ல, எனக்கு தெரியாது மகனே. நம்ம வேணா இன்டர்நெட்ல வேணா ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாமா? ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாமான்னா ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இணையதளத்துல அதை பத்தின தகவல்கள் நமக்கு தெரியும். ஸோ இன் அண்ட் அவுட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் வி கெட் டு நோ while we browse it in இன்டர்நெட். ஓ, கேன் வி ஃபைண்ட் இட் இன் இன்டர்நெட்? அப்படியா, அது இன்டர்நெட்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியத்தோட கிளாடின் அம்மாவை பார்த்து கேட்கிறான். ஸோ இவங்களுக்கும் இதை பத்தின தகவல் தெரியல, அதனால இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்றாங்க. அதுக்காக இந்த பையன் சொல்றான், அப்படியா இன்டர்நெட்ல வந்து இதை தேடி பார்க்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறான். எஸ் சன், இன்டர்நெட் இஸ் அ கிரேட் டூல் where you can gather information to gain knowledge. ஆமா, இன்டர்நெட்டுங்கிறது ஒரு அற்புதமான கருவி. அதுல வந்து நீ நிறைய தகவல்களை வந்து சேகரிச்சுக்கலாம். உன்னுடைய நாலேஜை வந்து வளர்த்துக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு அற்புதமான ஒரு கருவின்னே சொல்லலாம் அப்படின்னு அம்மா பையன் கிட்ட சொல்றாங்க. She's saying that internet is a great tool wherein we can gather lot of information. நிறைய தகவல்களை வந்து சேகரிச்சுக்க முடியும். அதே சமயத்துல நம்மளுடைய அறிவையும் வளர்த்துக்க முடியும். நம்மளுடைய நாலேஜையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படின்னு அம்மா கிளாடினை பார்த்து சொல்றாங்க. ஸோ ஹியர் இஸ் அ பிக்சர் ஆஃப் இன்டர்நெட். ஸோ www அப்படின்னு அழைக்குது. ஒரு இணையதளத்துல ஏதாவது ஒரு பர்டிகுலர் வெப்சைட் நம்ம தேடுறோம்னா we use this, right? நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் இருக்கும். இதோ பாரு மகனே, இதோ இருக்கு பாரு. தேங்க்யூ மாம், காமிச்சு விடுறாங்க அம்மா பையனுக்கு அந்த இன்டர்நெட்ல எப்படி தேடணுங்கிறத வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஷீ இஸ் டெல்லிங் ஹவு டு யூஸ் இன்டர்நெட். ஸோ ஹீ ஃபீல்ஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஹீ இஸ் தேங்கிங் ஹர் ஃபார் தட். அதுக்காக அம்மாவுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறான் பையன். வேர் ஆர் கிளாடின் அண்ட் ராணி? கிளாடின் இஸ் கேதரிங் இன்ஃபர்மேஷன் இன் இன்டர்நெட் ஃபார் சயின்ஸ் ப்ராஜெக்ட். கிளாடின் வந்து தன்னுடைய சயின்ஸ் ப்ராஜெக்டுக்காக விஷயங்கள்லாம் வந்து தகவல்கள் எல்லாம் வந்து சேகரிச்சுட்டு இருக்கான். ஓ, அப்படியா, நல்லது. சோ அப்பாவும் அம்மாவும் இப்ப பேசுறாங்க. எங்க கிளாடினும் ராணியும் காணோம், எங்கன்னு கேக்குறாங்க. அதுக்குதான் அம்மா பதில் அளிக்கிறாங்க. கிளாடின் வந்து
சயின்ஸ் ப்ராஜெக்டுக்காக தகவல்களை சேகரிச்சுட்டு இருக்கான் இன்டர்நெட் மூலியமா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஓ அப்படின்னா சரி. ஓ குட் அப்படின்னு அப்பா பதில் அளிக்கிறாங்க. ஓ சாரி. ஆ ராணி சீம்ஸ் டு பி வரிட் ஆஃப் சம்திங். ரெண்டு பேர் கிளாடின் வந்து தேடிட்டு இருக்கிறத பத்தி அம்மா சொல்றாங்க அப்பாட்ட. ஆனா ராணி வந்து ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்படுறதாவே தெரியுது எனக்கு அப்படின்னு அம்மா வந்து ஒரு சந்தேகத்தோட அப்பாட்ட சொல்றாங்க. ஷீ இஸ் ஃபீலிங் சஸ்பீஷியஸ். ஷீ ஃபீல்ஸ் தட் ராணி இஸ் வரிட் ஆஃப் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்படுறதா அம்மாக்கு வந்து தோன்றுது. ஓ வாட் ஹேப்பன் ஆல் ஆஃப் அ சடன்? என்னாச்சு திடீர்னு? இஸ் எனிபடி த்ரெட்டனிங் ஹர் ஆன்லைன்? யாராவது ஆன்லைன்ல இணையதளத்துல வந்து அவளை வந்து பயமுறுத்துறாங்களா? ஏதாவது சொல்லி பயமுறுத்த பாக்குறாங்களா? இஸ் எனிபடி த்ரெட்டனிங் ஹர் ஆன்லைன்? இத வந்து அப்பா அம்மாவை பார்த்து கேக்குறாங்க. வாட் ஹேப்பன் ஆல் ஆஃப் அ சடன்? என்னாச்சு திடீர்னு? யாராவது வந்து அவளை வந்து பயமுறுத்துறாங்களா ஆன்லைன்ல அப்படின்னு கேக்குறாங்க. அம்மாக்கும் பெருசா தெரியல இத பத்தி. த்ரெட்னிங் ஆன்லைன்? ஆர் யூ சஸ்பெக்டிங் எனி ஆன்லைன் பிரெடேட்டர்? யாராவது நீங்க சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. ஆன்லைன் பிரெடேட்டர் அப்படின்னா பாலியல் ரீதியா ஒரு குழந்தைய வந்து இணையதளத்துல வந்து துன்புறுத்துறது. அதுதான் வந்து ஆன்லைன் பிரெடேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். த்ரெட்னிங் ஆன்லைன், ஆன்லைன்ல வந்து பயமுறுத்துறதா? அப்படின்னா நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? ஐயோ என்ன சொல்றீங்க, எனக்கு பயமா இருக்கே. ஷீஸ் ஃபீலிங் சம்வாட் ஸ்கேர்ட் பை her husband is saying these things. Let me call her. ராணி கம் ஹியர். நான் கூப்பிடுறேன் இரு. ராணி இங்க வா அப்படின்னு அப்பா வந்து பொண்ணை கூப்பிடுறாங்க. மை டியர் வாட் ஹேப்பன்? யூ சீம் சோ டல். இப்போ வந்து அப்பா அம்மா பொண்ணு. பொண்ணுடைய பேர் தான் ராணி. அப்பா வந்து பொண்ணை பார்த்து கேக்குறாங்க. மகளே என்னாச்சு? நீ வந்து ரொம்ப சோகமா டல்லா இருக்க மாதிரி தெரியுதே, என்னாச்சு அப்படின்னு கவலையா கேக்குறாங்க. நோ டேட் ஐ எம் ஓகே. ஒன்னும் இல்லப்பா, நான் பரவாயில்ல, நான் சாதாரணமா தான் இருக்கேன், எனக்கு ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறா இந்த பொண்ணு. இந்த பொண்ணுடைய பேர் என்ன? ராணி. பையனோட பேரு கிளாடின். பையன் வந்து சயின்ஸ் ப்ராஜெக்டுக்காக ஆன்லைன்ல வந்து தகவல்களை சேகரிச்சுட்டு இருக்கான். இடையில வந்து அப்பா கேக்குறாங்க ராணி எங்க அப்படின்னு. ஆனா ராணி ஏதோ பார்த்து பயந்து போயிருக்கா, என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அம்மா சொல்றாங்க. டோன்ட் வரி, ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. டெல் மீ நவ், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். எனக்கு சொல்லு, நான் எப்படி உனக்கு உதவி செய்யட்டும்? ஐ எம் ரியலி ஸ்கேர்ட். வாட் இஃப் ஹி கம்ஸ் ஹோம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை வீட்டுக்கு வந்தானா நான் என்ன பண்றது அப்படின்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு இது மாதிரி யார் சொல்றா? ராணி வந்து ஒரு பயத்தோட அப்பாட்ட சொல்றா. என்ன வந்தாலும் சொல்லு, நான் உனக்கு உதவி செய்யறேன். நான் உனக்கு வந்து உதவி செய்ய முடியும். நீ கவலைப்படாத அப்படின்னு தைரியம் கொடுக்குறாங்க அப்பா. வந்து என்ன சொல்றா? இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ஏதாவது சொல்லி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன ஆறுது? வாட் இஃப் ஹி கம்ஸ் ஹோம் அப்படின்னு ராணி சொல்றா அப்பாவை பார்த்து. ஹூ? எனி ஆஃப் யோர் ஃப்ரெண்ட்ஸ்? யாரு? உன்னுடைய நண்பர்களா? எஸ், ஹீ சாட்ஸ் எவ்ரிடே. ஹீ நோஸ் மை நேம், அட்ரஸ், எவ்ரிதிங். ஆமா, அவன் தினைக்கும் என்கிட்ட வந்து சேட் பண்ணுவான். அதாவது ஆன்லைன்ல வந்து பேசுறது, அதுக்கு வந்து சேட் அப்படின்னு சொல்லுவோம். அவனுக்கு வந்து எல்லாமே தெரியும். என்னுடைய பேரு, அட்ரஸ், மத்த எல்லா தகவல்களும் எனக்கு அவனுக்கு என்னை பத்தி தெரியும். அப்பா வந்து சந்தேகத்தோட கேக்குறாங்க. யாரு உன்னுடைய நண்பர்கள்? யாராவது உன்னை வந்து பயமுறுத்துறாங்களாங்கிற ஒரு எண்ணத்தோட கேக்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு சொல்றா, ஆமா, அவன் வந்து அவனோட நான் தினைக்கும் ஆன்லைன்ல சேட் பண்ணுவேன், தினைக்கும் பேசுவேன். அவனுக்கு வந்து என்னுடைய பேரு, அட்ரஸ் எல்லாமே தெரியும். என்னை பத்தின தகவல் எல்லாமே அவனுக்கு தெரியும். என்னை பத்தின தகவல் அவனுக்கு எல்லாமே தெரியும்னு ராணி அப்பாட்ட சொல்றா. Nowadays, he uses bad words. He also told me that if I discuss about that chat to anyone else, he will cause harm to my family members. இப்பெல்லாம் அவன் வந்து கெட்ட வார்த்தை உபயோகிக்கிறான்ப்பா. ஒருவேளை நான் யார்கிட்டயாவது இத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், வேற யார்கிட்டயாவது சொல்லிட்டேன் அப்படின்னா என்னுடைய குடும்ப நபர்களுக்கு வந்து நான் தொந்தரவை ஏற்படுத்தி விட்டுருவேன் அப்படின்னு அவன் சொல்லி எனக்கு பயமுறுத்துறான் அப்படின்னு ராணி அப்பாட்ட பயந்துட்டே சொல்றான். Nowadays he uses bad words. கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தலாம் இப்ப என்கிட்ட பேசுறது ஆன்லைன்ல. அது மட்டும் இல்லாம நான் இந்த மாதிரி உபயோகிக்கிறத வந்து யார்கிட்டயாவது வீட்டுல சொன்னேன் அப்படின்னா நான் குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் ஏதாவது ஒரு ஆஹ் கெடுதலை ஏற்படுத்தி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றான் அப்படின்னு
ராணி பயத்தோட அப்பாட்ட இது எல்லாத்தையும் சொல்றா. ஷீஸ் டெல்லிங் ஷீஸ் குவைட் ஃப்ரைட்டன்ட் because the person might tell inform to her family members. So she's kind of scared, but also feels secure when she's telling to her father. அதே சமயத்துல அப்பாட்ட சொல்லும்போது ஒரு மாதிரி பாதுகாப்பாவும் இருக்கு, ஆனா ஒரு விதத்துல பயமும் இருக்கு. டோன்ட் ரெஸ்பாண்ட் டு ஹிஸ் மெசேஜ் ஈவன் இஃப் ஹி கண்டினியூஸ்லி டிஸ்டர்ப்ஸ் யூ. சொல்ற மெசேஜ் அனுப்புறதுக்கு நீ கண்டுக்கவே கண்டுக்காத, பதிலே அளிக்காத. அவன் உன்னை தொடர்ந்து தொந்தரவு செஞ்சுட்டே இருந்தாலும் சரி, நீ கொடுக்குற மெசேஜுக்கு நீ பதில் அனுப்புற மெசேஜுக்கு நீ பதிலே அளிக்காத அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஆஃப்டர் சம் டேஸ் ஹி மே நாட் chat. நீ பதில் அனுப்பிச்சாதானே அவன் அடுத்தடுத்து பேச போறான். நீ பதிலே அனுப்பாம அமைதியா இரு. கொஞ்ச நாள் கழிச்சு உன்கிட்ட பேசுறதே நிப்பாட்டிடுவான். ஸ்டில் இஃப் யூ பாதர்ஸ் யூ, அதெல்லாம் தாண்டி உன்னை தொந்தரவு பண்றான், உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா, ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம் பை டாக்கிங் டு ஹிஸ் பேரண்ட்ஸ் ஆர் ஐ வில் ரிப்போர்ட் டு தி சைபர் போலீஸ். டோன்ட் வரி மை டியர். அதெல்லாம் தாண்டி கொஞ்ச நாள் கழிச்சுமே அவன் மறுபடியும் உனக்கு தொந்தரவு கொடுக்கறான் அப்படின்னா, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறேன், இல்லாட்டி நான் சைபர் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன், நீ இதை பத்தி கவலையே படாத அப்படின்னு அப்பா தைரியத்தை கொடுக்குறாரு பொண்ணுக்கு. இஸ் கிவிங் இஸ் கிவிங் கான்ஃபிடன்ஸ் டு ஹிஸ் டாட்டர் not to get worried. He will inform the person's parents or he complain to police, cyber police. இந்த மாதிரி ஆன்லைன்ல ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட இந்த போலீஸ் அவங்க கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு அப்பா நம்பிக்கை கொடுக்குறாரு பொண்ணுக்கு. ஓ, தேங்க்யூ சோ மச் டேட். அப்படியாப்பா, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு ராணி she's having a kind of relief when her father says these words. So she thanks her father. Thank you very much, Dad. அப்படின்னு அப்பாட்ட சொல்லிடுறா. Dear, please advise our children to use internet wisely. அன்பே, நம்மளுடைய குழந்தைகளுக்கு எப்படி இன்டர்நெட்டை புத்திசாலித்தனமா பயன்படுத்தணுங்கிறத சொல்லி கொடுங்க அப்படின்னு அம்மா கணவர்கிட்ட சொல்றாங்க. ஃபைன், கால் கிளாடின். சரி இருக்கட்டும், அதே போல இருக்கட்டும், கூப்பிடு கிளாடின, கூப்பிடு, அவனையும் வர சொல்லுங்க அப்படின்னு அப்பா சொல்றாரு. டியர், ப்ளீஸ் அட்வைஸ் ஆர் சில்ட்ரன். அறிவுரை கொடுங்க, நம்ம குழந்தைகளுக்கு சொல்லுங்க எப்படி இன்டர்நெட்டை புத்திசாலித்தனமா உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க நீங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அதுக்கு அப்பா சொல்றாங்க, சரி அப்படின்னா கிளாடினை இப்போ வர சொல்லு அப்படின்னு அப்பா சொல்றாரு. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல கான்வர்சேஷன்ல அப்பா மகள் அம்மா, அப்பா மகளுடைய பேர் ராணி, அம்மா இருக்காங்க. இப்போ கிளாடினும் வர போறான். Children, online facilities are for sharing among known members. Never chat with anybody unless you know them like classmates, friends, family members, etc. குழந்தைகளா, ஆன்லைன்ல இருக்கக்கூடிய இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த சௌகரியங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான். நோன் மெம்பர்ஸ்னா நமக்கு பரிச்சயமானவங்க, அவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டிய விஷயங்கள் தான் இந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ்லாம். இப்ப நம்ம மெயில் செக் பண்ணுவோம், அந்த மெயில்ல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டோ இல்லாட்டி ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும்னா, யாரோ அன்னோன் பர்சன் or if at all we are not knowing that person, we shouldn't be sharing such information. We shouldn't be sharing the information to such people. We should be sharing only to known people. known peopleனா யாரு? நமக்கு பரிச்சயமானவங்கன்னா யாரு? நம்மளுடைய நண்பர்கள், அம்மா அப்பா, நம்மளுடைய குடும்ப உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணணும். யாருக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க கிட்ட சொன்னோம்னா எந்த ஒரு விதமான பிரச்சனையும் வராது, இட் இஸ் குவைட் சேஃப் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னா அவங்க கிட்ட அந்த தகவல்கள்லாம் தெரிவிக்கணும். You shouldn't share with strangers. Never chat with anybody unless you know them like classmates, friends, family members, etc. ஏன்னா இப்பெல்லாம் நிறைய சோஷியல் மீடியால பார்த்தோம்னா இந்த ஃபேஸ்புக், ஆர்குட், இன்ஸ்டாகிராம் நிறைய இருக்கு. அதுல நமக்கு முன்பின் தெரியாத நபர்கள்லாம் நமக்கு கூட பரிச்சயம் ஆவாங்க. அவங்க நம்மள்ட்ட பேசுறாங்களே, ஒருவேளை நமக்கு அவங்களுக்கு நம்மள தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைச்சு நம்ம உடனே பேச ஆரம்பிக்க கூடாது. இட் மைட் பி ராங் பர்சன். அவங்க நமக்கு பரிச்சயமானவங்க நம்மளுடைய புகைப்படத்தை வச்சு கூட நம்மள ஏமாத்துறதுக்காக அந்த மாதிரி பேசலாம்.
நம்ம வந்து எப்போதுமே ஒரு கான்சியஸா இருக்கணும். ரொம்ப தெரிஞ்ச நபர்கள்கிட்ட மட்டும்தான் ஆன்லைன்ல வந்து பேசணும். இத்தனை விஷயங்கள் அப்பா சொன்னோன்னே சரிப்பா அப்படின்னு ரெண்டு குழந்தைகளும் ஒன்னா பதில் சொல்றாங்க. ஓகே டேட். ஸோ தேர் கெட்டிங் டு நோ தட் தே ஷுடன்ட் ஷேர் எனி இன்ஃபர்மேஷன் டு அன்னோன் பீப்புள். தெரியாதவங்களுக்கு வந்து பரிச்சயம் இல்லாத நபர்களுக்கு வந்து பகிர்ந்துக்க கூடாது. நண்பர்கள், குடும்ப நபர்கள், கிளாஸ்ல கூட படிக்கிறவங்க அவங்க கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு அப்பா சொல்றதுக்கு சரின்னு ஒத்துக்கிறாங்க. கீப் யோர் பர்சனல் டீடைல்ஸ் லைக் போட்டோஸ், ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர், இன்ட்ரெஸ்ட் வெரி பிரைவேட். உங்களுக்கு சொந்தமான விஷயங்கள், அதாவது என்ன, இப்போ நம்ம டேட் ஆஃப் பர்த்தா இருக்கும். டேட் ஆஃப் பர்த் வந்து எதுக்கு நம்ம இன்னொருத்தர்கிட்ட வந்து அந்த பிரைவேட்டா நம்ம ஷேர் பண்ணணும்? நம்மளுடைய வயசு எதுக்கு இன்னொருத்தவங்க வந்து அனாவசியமா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ யூ கேன் there are many things in internet like you can have this security. அதாவது நமக்கு பரிச்சயமானவங்கள் மட்டும்தான் அந்த டேட் ஆஃப் பர்த்தே தெரிய வரும். எல்லாருக்குமே வந்து தெரிய வருங்கிற அவசியம் கிடையாது. ஸோ there are many provisions wherein you can keep certain things private or personal. ஸோ அதே மாதிரிதான் சில தகவல்களை, நம்மளுடைய புகைப்படங்களா இருக்கட்டும், ஃபோன் நம்பரா இருக்கட்டும், ஆதார் நம்பரா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நம்ம விருப்பமான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம வந்து பிரைவேட்டா வச்சுக்கணும். எல்லார்ட்டையும் வந்து பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வயசோ ஏன் அப்படி? இந்த கேள்வி நமக்குள்ளேயே இருக்கும் இல்லையா? ஏன் அந்த மாதிரி? தெரிஞ்சா என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன? நமக்கு என்ன பிடிக்கும், நம்மளுடைய நம்பர், விலாசம் எல்லாம் தெரிஞ்சா என்ன? அதனால என்ன ஆகும்? இந்த கடத்தல் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான காரணமே நிறைய இடங்கள்ல இந்த இணையதளத்துல நம்ம ஷேர் பண்ற விஷயங்கள் தான் இல்லையா? So it is also one of the reason where children are getting kidnapped these days because without their knowledge they are sharing lot of information about them. தன்னையே அறியாம நிறைய தகவல்கள் தன்னை பத்தி பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த ஆன்லைன்ல வந்து ஹேக் ஆகுது. நம்மளுடைய அக்கௌண்ட்லாம் வந்து ஹேக் பண்றாங்க, நமக்கே தெரியாம நம்ம பேர்லயே இன்னொரு அக்கௌண்ட் வந்து உருவாக்கி இருக்கலாம். ஸோ வித்தவுட் our knowledge how it is possible? Because our personal information is getting shared in internet. Internet or mobile helps us to connect with people around us, to watch movies, listen to music, play games, and enjoy various other activities. இன்டர்நெட்டா இருக்கட்டும், இல்ல மொபைல் போனா இருக்கட்டும், இது வந்து நம்ம மக்களோட கனெக்ட் ஆகிறதுக்காக, அவங்கள்ட்ட வந்து நம்ம பேசுறதுக்காக உபயோகிக்கக்கூடிய ஒரு கருவியா தான் நம்ம இதை உபயோகிக்கணும். ஒண்ணு படம் பார்க்கறதுக்கு உபயோகிக்கலாம், பாட்டு கேட்கறதுக்கு உபயோகிக்கலாம், விளையாடுறதுக்கு, இது போல மற்ற நிறைய ஆக்டிவிட்டிஸ் இது போல நிறைய ஆக்டிவிட்டிஸ் இதுக்கெல்லாம் நம்ம உபயோகிச்சுக்கணும். மற்றபடி நம்மளுடைய சொந்த தகவலை வந்து அதுல பகிர்ந்துக்கணுங்கிற எண்ணம் நம்ம இருக்கக்கூடாது. ஆன்லைன்ல நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும்போது ஸோ இன்டர்நெட் ஆர் மொபைல் இட் ஹெல்ப்ஸ் us டு கனெக்ட் வித் பீப்புள். ஸோ இதுல அட்வான்டேஜும் சொல்றாங்க. கண்டிப்பா மக்களோட நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கும் அது உதவிகரமா இருக்கு. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து இப்போ ஹாஸ்டல்ல எல்லாம் பசங்க படிப்பாங்க, அம்மா அப்பா வந்து ஊர்ல இருப்பாங்க. ஸோ வீடியோ கால் மூலியமா தானே அம்மா அப்பாவை பார்க்க முடியும். தினைக்குமே ஊர்ல போய் அம்மா அப்பாவை பார்க்க முடியுமா? ஸோ அந்த சமயத்துல வந்து இந்த மொபைல் போன்லாம் ரொம்ப உதவிகரமா இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இன்டர்நெட் இருந்தா தானே அம்மா அப்பாவையே நம்ம ஆன்லைன்ல பார்க்க முடியும். ஸோ தீஸ் ஆர் குட் திங்ஸ் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் மொபைல் போன். பட் வி நீட் டு யூஸ் இட் கான்சியஸ்லி. ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம அதை வந்து கையாளணும். அதான் அப்பாவும் இதே சமயம் இந்த இடத்துல வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு. ஸோ இன்டர்நெட் ஆர் மொபைல் இட் ஹெல்ப்ஸ் us டு கனெக்ட் வித் பீப்புள் அரவுண்ட் அஸ். இட் ஹெல்ப்ஸ் us டு வாட்ச் மூவிஸ், படங்கள் பார்க்கறதுக்கு உதவிகரமா இருக்கு. பாட்டு கேட்கலாம், விளையாடலாம், மற்ற வேலைகள் செய்யறதுக்கு இது உதவிகரமா இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய விஷயங்கள் வந்திருக்கு இல்லையா? தி ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேவ் கம் அப். வி கேன் லேர்ன் மினி லாங்குவேஜஸ். நிறைய ஆப்கள்லாம் இருக்கு. இந்த டியூலிங்கோ இது மாதிரி நிறைய ஆப்கள் நம்ம கேள்விப்படுறோம். அதுல வந்து என்னன்னா, நம்ம சைன்இன் பண்ணோம்னா நமக்கு எந்த பாஷை, ஏதாவது பர்டிகுலர் லாங்குவேஜ் நம்ம ஏதாவது கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல வந்து ஆப்ஷன்ஸ் வரும். வெளிமாநில பாஷைகளை நம்ம கத்துக்கலாம், இல்லாட்டி வெளிநாட்டுல இருக்க பயன்படுத்தக்கூடிய பாஷைகள் இதெல்லாம் கத்துக்கலாம். these are all good things about இன்டர்நெட். நிறைய நன்மைகளும் இருக்கு. அந்த நன்மைகளை வந்து நம்ம எடுத்துக்கணுமே தவிர இந்த கெட்ட விஷயங்களை வந்து நம்ம உபயோகிக்க வேண்டாமே. These things aren't told in this conversation. For you to get knowledge about it, I have said these information. Okay. There is a chance to get addicted to this powerhouse of entertainment. இந்த பவர் ஹவுஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் சொல்லப்படுற இந்த இன்டர்நெட்டா இருக்கட்டும், போனுக்கா இருக்கட்டும், நம்ம அடிக்டே ஆயிடலாம். அடிக்ட் ஆயிடலாம்னா என்ன? நம்ம
முழு முழு கவனமும் அதுலயே நம்ம செலுத்துற மாதிரி, மத்த வேலைகளுக்கு நம்ம கான்சென்ட்ரேஷனோ எந்த விதமான ஒரு அட்டென்ஷனும் நம்ம தர மாட்டோம். வீல் பி கெட்டிங் அடிக்டட் டு இட். ஏன்னா இப்ப வர நாட்கள் நம்ம பார்த்தோம்னா ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறாங்கனாலே மொபைல் போனை காமிச்சுதான் வந்து ஊட்டுற நிலைமை வந்துடுது. ஏன்னா முன்னாடிலாம் அந்த நாள்லாம் பாட்டி தாத்தா கதை சொல்லுவாங்க, அம்மா அப்பா வந்து கதை சொல்லுவாங்க, வெளியில ஏதாவது போற ஒரு விலங்கா இருக்கட்டும் அதை பார்த்து சொல்லுவாங்க, போற வண்டி அதை பத்தி பேசி குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து நிறைய பேர் வந்து மொபைல் போனை பார்த்துதான் சாப்பாடே உள்ள போறது, இல்லாட்டி அது சாப்பிடவும் மாட்டேங்குது குழந்தைகள்லாம். அது ஏன் அப்படி? அந்த போனுக்கு வந்து இந்த குழந்தைகள் வந்து அடிக்ட் ஆயிடுது. அது சொல்றதுக்காக தான் நான் இந்த தகவலை சொல்றேன். ஓகே டியர், டெல் them வாட் happens if someone is addicted to it. சொல்லுங்க, என்ன ஆகும் ஒருவேளை குழந்தைகள் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா என்ன ஆகுங்கிற அந்த பின் விளைவுகளையும் நீங்க இந்த இடத்துல சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னு மனைவி வந்து கணவர்கிட்ட இந்த இடத்துல சொல்றாங்க. She is requesting her husband to tell the ill effects of using it, or if at all they are getting addicted to the internet or mobile phone, what are the ill effects of it? அதனுடைய பின் விளைவுகள், அதனுடைய டிராபேக்ஸ் எல்லாம் என்ன, அதெல்லாமும் சொல்லுங்க நீங்க அப்படின்னு மனைவி வந்து கணவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க. Mobile addiction causes several serious problems such as headache, weakened eyesight, sleep disorders, depression, stress, social isolation, aggressive behavior, financial problems, no or low financial growth. பா எத்தனை பட்டியலிட்டு இருக்காங்க, இத்தனை நெகட்டிவ் விஷயம் இருக்கா இதுல. ஒன்னொன்னா பாப்போமா? நிறைய இருக்கு. ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகிறோம்னா அது நன்மையும் இருந்தாலும் சரி, அதனுடைய தீமைகள் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தலைவலி வர்றதுக்கான முக்கிய காரணம் மொபைல் அடிக்ஷன். ஏன்னா அதுலயே வந்து நம்ம கண் வந்து கண் வந்து அதையே பார்த்துட்டே இருக்கு. இட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ரெயின், ஆர் ஐசைட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ரெயின். ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் இட் வி ஆர் கெட்டிங் ஹெட்டேக், தலைவலி வருது. நம்மளுடைய கண் பார்வை வந்து குறைஞ்சுட்டே வருது. வீக்கெண்ட் ஐசைட், ஸ்லீப் டிசார்டர்ஸ். இப்ப சில பேர் வந்து ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி போன் பார்க்காம சில பேரால படுத்துக்க முடியல, போன் பார்த்தாதான் தூக்கமே வருது. அந்த நிலைமை இப்ப இருக்கு. ஸோ தேர் ஆர் ஸ்லீப் டிசார்டர்ஸ். மைண்ட் இஸ் we are getting addicted to phone in such a manner that we aren't able to sleep properly. இப்போ அந்த 8 மணி நேரம் தூக்கங்கிறது வந்து அட்லீஸ்ட் இந்த 6 hours disturbed, without disturbed sleep, it isn't happening because we are getting addicted to this mobile phone. அதனால நம்மளுடைய தூக்கமும் வந்து பாதிக்கப்படுறது. மன அழுத்தத்துக்கு வந்து உண்டாரும் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், சோஷியல் ஐசோலேஷன். இந்த சோஷியல் ஐசோலேஷன்னா என்ன? இப்போ ஒரு குடும்பத்துல வந்து 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாதர், மதர், 2 kids. ஒருத்தொருத்தையும் போன் இருக்கு. இப்போ கொஞ்சம் பசங்க வந்து பெரியவங்களாயிட்டாங்க, ஒருத்தரும் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாதுகாப்புக்காக போனை கொடுத்துருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டு வரவங்களா இருந்தா, காலேஜ்ல இருந்து வரவங்க இருந்தா, ஹால்ல வந்து அப்பா போன் பார்த்துட்டு இருப்பாங்க, அம்மா வந்து ரூம்ல, இன்னொரு ரூம்ல அம்மா போன் பார்த்துட்டு இருப்பாங்க, 2 பசங்களும் வந்து வேற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து தேடி இருக்கலாம். ஸோ ஒருத்தருமே வந்து அந்த போன் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்களே தவிர இவங்க 4 பேரும் நேரத்தை வந்து ஒன்னா செலவழிக்கவே இல்லை இந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் சோஷியல் ஐசோலேஷன். தே ஆர் இன்டு திஸ் மொபைல் போன். ஒருத்தரும் அவங்க தனி நேரத்தை தான் வந்து செலவழிச்சுக்கிறாங்க பாக்குறாங்களே தவிர ஒன்னா வந்து நேரத்தை செலவழிக்கணும்னு எண்ணமே இல்லை. இட் ஹஸ் ரெடியூஸ்ட் சோஷியல் ஐசோலேஷன், அக்ரெசிவ் பிஹேவியர். போவோம், இப்ப நீங்க ஒரு சின்ன குழந்தைகிட்ட வந்து அது போன் பார்த்துட்டே இருக்கு, அது கையில இருந்து நீங்க எடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேகமா, அவ்வளவு கோவம் வரும். இருக்கிற பொருள் ஏதாவது பக்கத்துல இருக்குன்னா அது தூக்கி விட்டு எறியும். அதே மாதிரிதான் பெரியவங்களுக்கும். ஏன் இப்படி பண்ணேன்னு வந்து கோவமா கேட்கலாம். தட் இஸ் கைண்ட் ஆஃப் அன் அக்ரெசிவ் பிஹேவியர். ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ். நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல வந்து கேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேம் விளையாட்டுக்காக பணத்தை கூட இழக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ இந்த சீட்டு விளையாட்டு இது மாதிரிலாம் இருக்கணும்னா ஒரு ஆரம்பத்துல வந்து ஒரு போனஸா கொடுப்பாங்க. அந்த போனஸ் நமக்கு பணம் கிடைக்குதுன்னு நினைச்சு விளையாடுவாங்க. விளையாட விளையாட அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மள்ட்ட இருந்து பணம் கேட்பாங்க. நீ வந்து 20 ரூபாய் இப்ப டெபாசிட் பண்ணு, 50 ரூபாய் போடு, 50 ரூபாய் போட்டேன்னா உனக்கு 100 ரூபாய் கிடைக்கும், நீ ஜெயிச்சேன்னா உனக்கு 200 ரூபாய் கிடைக்கும். ஸோ இந்த பண ஆசைக்காக என்ன ஆகும், நம்மளுடைய பணமும் குறைய ஆரம்பிச்சிடும். ஜெயிச்சோம்னா பணம் கிடைக்கும், ஒருவேளை தோத்துட்டோம்னா என்ன ஆகும்? there will be financial problems, right? Low or no financial growth. So these many problems are created by this mobile addiction. இத்தனை விஷயங்கள்
இத்தனை பாதிப்புகள் இந்த மொபைல் போன் அடிக்ஷனுக்கு வந்து ஏற்படுத்துது. மொபைல் அடிக்ஷனால ஏற்படக்கூடிய விஷயங்களை வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. தலைவலி, உங்களுடைய பார்வை வந்து குறைஞ்சு போயிடும், தூக்கம் வந்து அந்த அளவுக்கு சரியான தூக்கமா இருக்காது, மன அழுத்தம், ஒருத்தருமே தனித்துவமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைய வந்து வாழற மாதிரி ஆயிடும், கோவம் படுற ஒரு ஆட்டிடியூட், அந்த அக்ரெசிவ்னஸ், எல்லா விஷயங்களுக்கும் கடினமா நடந்துக்கிறது, அதுதான் அந்த அக்ரெசிவ் பிஹேவியர். எழுத்து எழுத்து பேசுற மாதிரியோ இல்லாட்டி ஒருத்தவங்களை அடிக்கிற நிலைமைக்கே கொண்டு விடலாம். ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ், பண ரீதியா கூட பாதிப்பை வந்து அதை ஏற்படுத்தலாம். இத்தனை தீங்கான விஷயங்கள் வந்து இந்த மொபைல் அடிக்ஷனால ஏற்படுது. ஸோ இதுதான் அப்பா வந்து குழந்தைகளுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. இத்தனை தீமைகளா அப்படின்னு கேட்டோடனே குழந்தைகள் வந்து, ஓ மை காட், அட கடவுளே, இத்தனை விஷயங்கள் இருக்கா, இதனால தெரியவே இல்லையே எங்களுக்கு, அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பதில் அளிக்கிறாங்க. They are responding in such a manner that they aren't aware of such ill effects of usage of this mobile phones and internet. We can't ignore the benefit of internet and mobile phone to our life. அதே சமயத்துல இத்தனை தீமைகள் அது ஏற்படுத்தினாலும் நல்ல விஷயங்கள் கூட இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளால மறுக்க முடியாது. எஜுகேஷனலி அண்ட் சோஷியலி, இப்ப எப்படி நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இப்ப ஹாஸ்டல்ல இருந்து படிக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கலாம், இல்லாட்டி வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க வந்து அம்மா அப்பாவை பிரிஞ்சிருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவிகரமா இருக்கும். இப்பெல்லாம் நிறைய இந்த ஆன்லைன் பேமெண்ட்ஸ், எல்லாம் நம்ம பணம் கேஷா இருந்தாதான் பே பண்ணுவோம், இல்லாட்டி நம்ம இந்த பொருளே வாங்க மாட்டோம். நவ் இட் இஸ் கெட்டிங் digitalized. Our bank account is getting connected, and with the help of it we are paying it online as well. அந்த விதத்துல கூட நம்மளால பேமெண்ட் பண்ண முடியும். இப்ப நம்மள்ட்ட கையில காசு இல்லைன்னா கூட நம்ம அக்கௌண்ட், போன் பேயோ கூகுள் பேயோ வேற ஏதாவது ஒரு இணையதளம், அதுல வந்து நம்ம அந்த ஆப் வச்சிருக்கோம்னா நம்மளால பே பண்ண முடியும். இப்போ even if we are not having sufficient amount of money in hand, we will be able to make payment because it has become digitalized. ஸோ நிறைய நன்மைகளும் இருக்கு இதனால. பட் we must limit their usage to take charge of our lives. நம்மளுடைய வாழ்க்கைக்கே அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தாத அளவுக்கு நம்ம அதை வந்து உபயோகமா, சேஃபா நம்ம அதை பயன்படுத்திக்கணும். ஷியோர் டேட். சரிம்மா, நீங்க டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். எதுவுமே வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. எதுவுமே வந்து அதிகமா இருந்தாலும் அது வந்து நமக்கு வந்து நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது. டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அது வந்து நமக்கு நல்லதை வந்து கொடுக்கவே கொடுக்காது. எதுவுமே ஒரு அளவாதான் இருக்கணும். அந்த அளவு மீறி போச்சுன்னா அது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அப்படிங்கிற ஒரு நோட்டோட அம்மா இந்த இடத்துல கான்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அம்மா சொன்னோன்னே ராணியும் ஒத்துக்கிறா. ஷீ இஸ் ஆல்சோ அக்ரீங் டு வாட் ஹர் மதர் இஸ் சேயிங். ஃபைனலி தே ஹவ் காட் டு நோ ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் திஸ் இன்டர்நெட். எப்படி வந்து இணையதளத்தை வந்து பாதுகாப்பா உபயோகிக்கணும், என்ன விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்துக்கணும், எதெல்லாம் சொல்லக்கூடாது, யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாது, இது போன்ற தகவல்கள் வந்து ராணியும் கிளாடினும் அப்பா அம்மாட்ட இருந்து இந்த பேசின உரையாடல்ல இருந்து தெரிய வந்திருக்கும். கிளாடின் அண்ட் ராணி, தீஸ் ஆர் தி ஃபோர் கேரக்டர்ஸ் இன் திஸ் ஸ்டோரி. இந்த கதையில பார்த்தோம்னா முக்கியமான கதாபாத்திரங்கள் இவங்க நாலு பேருக்கு இடையே தான் இந்த கான்வர்சேஷனே நடக்கிறது. ஃபாதர், மதர், son, his name is Gladden, daughter, her name is Rani. So the conversation starts wherein Gladden is asking his mother. Gladden வந்து அம்மாட்ட வந்து ஸ்க்ரூ காஜ்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து அம்மா சொல்றாங்க, இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணோம்னா நமக்கு தெரிய வரும் இன்ஃபர்மேஷன் வந்து, அந்த தகவல் வந்து அதுல தெரியும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க.
அதுக்கப்புறம் அப்பா வந்து ராணி எங்க காணவே இல்லையா அவளன்னு கேட்கும்போதுதான் ராணி ஏதோ நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கா, என்னன்னு நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் ராணி அப்போ வந்து இந்த ஆன்லைன்ல ஒருத்தர் வந்து மிரட்டுறதாவும் தான் பயந்து போயிருக்கிற விஷயத்த வந்து அப்பாட்ட தெரிவிக்கிறா. அம்மா வந்து அப்பா வந்து சொல்றாங்க எப்படி வந்து பாதுகாப்பா இருக்கணும் ஆன்லைன்னு சொல்லும்பொழுதுதான் நிறைய விஷயங்கள் வந்து அப்பா தெரிவிக்கிறாங்க. இஸ் ஆல்சோ கிவிங் கான்பிடன்ஸ் தட் Rani shouldn't get worried. He will talk to the predator who is scaring her by informing the cyber police or by talking to his parents. அம்மா பாட்டியோ இல்லாட்டி சைபர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி நான் இந்த விஷயத்த சால்வ் பண்ணிடுறேங்கிற அந்த நம்பிக்கையும் அப்பா வந்து கொடுக்குறாங்க. So finally, we are getting to know the ill effects of addiction. உங்களுடைய நன்மைகள் மட்டும் இல்லாம நிறைய தீமைகளும் இருக்கு. அந்த தீமைகளை வந்து அப்பா வந்து பட்டியலிடுறாரு. தலைவலி, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், சோஷியல் ஐசோலேஷன், பார்வை மங்கி போறது, இது போல நிறைய தீமைகள் வந்து இந்த மொபைல் போனுக்கு அடிக்ட் ஆகிறதுனால நடக்குது அப்படின்னு அப்பா தெரிவிக்கிறாங்க. So they're getting knowledge of usage of proper usage of internet or usage of mobile phone. So இந்த பாடத்துல பார்த்தோம்னா கொஞ்சம் கடினமான வார்த்தைகள்னு சிலது நம்ம பார்த்துப்போம். அதுக்கான அர்த்தத்தை வந்து ஒரு ஆக்டிவிட்டியா நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். I'll just take 2 to 3 minutes of yours. இடையில உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கூட நீங்க என்கிட்ட கேட்கலாம். share the screen. Browse. To scan, to casually look through in order to find items of interest. ஏதாவது ஒரு விஷயத்த வந்து தேடி பார்க்கிறது, நமக்கு பிடிச்சமான விஷயங்களா இருக்கலாம். இல்லாட்டி இது இப்போ இந்த இடத்துல ப்ராஜெக்டுக்காக இந்த பையன் தகவல்களை சேகரிச்சிருந்தான். ஸோ டு கேஷுவலி லுக் த்ரூ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் ஐட்டம்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸ்க்ரூ காஜ். ஸ்க்ரூ காஜ், இட் இஸ் அ மெஷரிங் டூல். அளக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. இட்ஸ் அ மெஷரிங் டூல். ஃப்ரைட்டன்ட், பயந்து போறது. இந்த குழந்தை வந்து ரொம்ப பயந்து போயிருக்க மாதிரி ஒரு படம் இருக்கு இந்த இடத்துல. ஃப்ரைட்டன்ட். ஸ்கேர்டு, என்னன்னு சொன்னா ஸ்கேர்டு அப்படின்னு சொல்லலாம். பாதர், டு டிஸ்டர்ப் ஆர் அனாய். சாரி, இட் இஸ் டிஸ்டர்ப் ஆர் அனாய். அக்ரெசிவ், ரொம்ப கோபமா நடந்துக்கிறது, ஒன்னு அடிக்கிறதா இருக்கட்டும். prone to behave in a way that involves attacking or arguing. எதிர்த்து எதிர்த்து பேசுற மாதிரியோ இல்லாட்டி ஒருத்தரை வந்து அடிக்கிற மாதிரி. prone to behave, அதாவது நடந்துக்கிற விதமே வந்து ஒருத்தர்கிட்ட வந்து எதிர்த்து பேசுற மாதிரியோ இல்லாட்டி அடிக்கிற மாதிரி இருக்கிறது தான் அக்ரெசிவ். இந்த படத்துல பார்த்தோம்னா இந்த பையன் வந்து ஒருத்தரை அடிக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கு. So he's got angry and is trying to hit someone. Online predator. Online predator னா யாரு? someone who sexually exploits a child over the internet. பாலியல் ரீதியா ஒரு குழந்தைய வந்து இணையதளத்துல துன்புறுத்துறது, அதுதான் வந்து ஆன்லைன் பிரிடேட்டர். அதுக்கான அர்த்தம். சைபர். What do you mean by cyber? Relating to or characteristics of culture of computers, information technology and virtual reality. இந்த இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், டெக்னாலஜி or characteristic of culture of computers. So all these are information pertaining to cyber.
பெனிஃபிஷியல், நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது, நமக்கு லாபகரமா இருக்குது. பெனிஃபிஷியல், ஹெல்ப்ஃபுல் ஆர் குட் டு சம்திங் ஆர் சம்வன், ஒருத்தருக்கு வந்து உதவிகரமா இருக்கிறது, உபயோகமா இருக்கிறது. ஹெல்ப்ஃபுல் ஆர் குட் டு சம்திங் ஆர் சம்வன், ஒருத்தருக்கோ ஒரு பொருளுக்கோ ஏதாவது ஒரு வீட்டுல நம்ம உபயோகமா இருக்கிறது, அதுதான் பெனிஃபிஷியல், அதுக்கான அர்த்தம். ஓகே. Because is a measuring tool. Frightened means scared, bother to disturb or annoy. To behave in a way involves attacking or arguing, aggressive, online predator, cyber, beneficial. இதெல்லாம் கடினமான வார்த்தைகளா இந்த கதையில பார்க்கப்படுகிறது. So in today's session, we have discussed this pros cyber safety. So with this, I'll end the session. We will again meet in the next class. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.